நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. எல்லோருக்கும் வணக்கம். இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியத்தில் நமது வேளாங்கண்ணி ஒன்றிய செயலாளர் அவர்களுடைய புதல்வருக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியில் அவங்க மனைவி மேரியும் வேளாங்கண்ணி அவர்களும் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ரூபன் மற்றும் பாலா இன்னும் ஒரு சில நிர்வாகிகள் எல்லாம் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு சிறப்பாக செயல்படுத்தினாங்க. அதில் நானும் சேலம் மாவட்டம் மேட்டூரில் முத்தமிழர் வேல்முருகன் அவருக்கு ஆணைக்கிணங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வீரப்பன் முத்துலட்சுமியாக நானும் கலந்து கொண்டு மற்றும் என் கட்சியினுடைய மாநில நிர்வாகி ஜெரோன்குமார் எல்லாம் வந்து இந்த குழந்தைகளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி நிகழ்ச்சிக்கு வந்திருந்த நேரத்தில் அண்ணன் ஊரக வளர்ச்சித்துறை மினிஸ்டர் அண்ணன் பெரியசாமி அவர்களை பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரத்தில் அண்ணங்கிட்ட நான் உரையாடுகிற போது ஒரு கோரிக்கை மட்டும் நான் வைத்துள்ளேன். என் கணவருக்கு இப்போ என் கணவர் இறந்து 20 ஆண்டுகள் ஆகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் மூலக்காடு என்ற இடத்தில் என் கணவருடைய நினைவாலயம் அமைஞ்சிருக்கிறது. அந்த இடத்துல இன்னும் ஒரு நினைவு மண்டபத்தை கட்ட முடியவில்லை. காவல்துறை இன்னமும் எங்களை அடக்குமுறை செய்து கொண்டிருக்கிறார்கள். வருஷமானால் அந்த இடத்துல ஒரு அன்னதானம் பண்ணுவதற்கு கூட எங்களுக்கு முறையாக அனுமதி கொடுப்பதில்லை. இதையெல்லாம் வலியுறுத்தி அண்ணன்கிட்ட எங்கள் கணவருக்கு யாராருக்கோ நீங்கள் மணிமண்டபம் வச்சிருக்கிறீங்க, என் கணவர் வீரப்பனார் அவர்கள் கலைஞர் இருந்த காலத்தில் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார், திமுகவுக்கு ஆதரவு அளிச்சிருந்தார். அன்றைய காலத்தில் கலைஞர் மீது என் கணவர் மிகுந்த ஒரு அன்பும் வைத்திருந்தார். அதன் வாயிலாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் அண்ணன் தளபதியார்கிட்ட சொல்லி என் கணவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று அண்ணன் பெரியசாமி அவர்கள் இடத்துல நான் கேட்டேன். நிச்சயமாக அதை பற்றி நான் தளபதியார் ஸ்டாலின் அவர்கிட்ட தலைவர்கிட்ட நான் வலியுறுத்தி பேசுகிறேன் என்று எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக பேசுவார் என்று நான் நம்புகிறேன். 2026 எலெக்ஷன் வருவதற்குள் நிச்சயமாக தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியார் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு என் கணவருக்கு மணிமண்டபம் கட்டுவதற்கு ஒரு நல்ல பதிலை கொடுப்பார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டு காத்து கொண்டிருக்கின்றோம். அதே போல 2 MP எலெக்ஷனுக்கு நான் முத்தமிழர் அண்ணன் வேல்முருகனோடு சேர்ந்து இந்த 2 MP எலெக்ஷனுக்கும் நான் வந்து தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவு கேட்டு திமுகவுக்கு நான் வேலை செஞ்சிருக்கிறேன். அதை கருத்தில் கொண்டு அண்ணன் தளபதியார் அவர்கள் என் கணவருடைய மணிமண்டபத்தை கட்டுவதற்கு எங்கள் அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் அவர்களும் சட்டமன்றத்திலும் கேட்டிருக்கிறார். தனிப்பட்ட முறையிலும் அவர் கையில் கடிதம் கொடுத்து கேட்டிருக்கிறார். இன்னும் இதுவரைக்கும் எந்த ஒரு பதிலும் இல்லை. என் அண்ணன் முத்தமிழர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் இடத்துல நான் கேட்கிறேன், அண்ணா நீங்கள் எப்படியா ஸ்டாலின் ஐயாவிட்ட பேசி எங்களுக்கு அதை அனுமதி வாங்கி கொடுங்க என்று கேட்டேன். அவர் நான் இதுவரைக்கும் கடிதம் கொடுத்து கொண்டு பேசி கொண்டு இருக்கிறோமா, இன்னும் எதுவும் பதில் வரலை என்று என்கிட்ட சொல்லி கொண்டிருக்கிறார். என் அண்ணன் முத்தமிழர் வேல்முருகன் அவர்கள் வைக்கின்ற கோரிக்கை ஏற்றும் பெரியசாமி அண்ணா அவர்கள் வைக்கின்ற கோரிக்கையை ஏற்றும் அண்ணன் தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கு ஒரு நல்ல பதிலை தருவார்கள். கூடிய விரைவிலே அண்ணன் தளபதியாரையும் நாங்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பு கேட்டு இருக்கிறோம். அது சந்திப்பதற்கான ஒரு சூழல் வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு தளபதியார் செய்து கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். எங்கள் முத்தமிழர் வேல்முருகனும் நிச்சயமாக இந்த காரியத்தை செய்து கொடுப்பார். அதை அவர் கேட்குற கோரிக்கை ஏற்றுக்கொள்வாருன்னு இந்த நேரத்தில் நம்புகிறேன். எங்களுக்கு இந்த ஒரு கோரிக்கை தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு வேறு அது வேணும் இது வேணும்னு கேட்கல. என் கணவருக்கு அந்த பகுதியில் மேட்டூர் பகுதியில்
ஒரு மணிமண்டபம் கட்டி ஒரு கோயிலாக நாங்கள் வணங்க வேண்டும், கும்பிட வேண்டும். எங்கள் சொந்த பந்தங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு நாள் போய் அந்த இடத்துல சாமி கும்பிட்டு நிம்மதியாக அந்த விழாவை நல்லபடியாக முடிக்கணும், செய்யணும். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு விழா வந்து அதுதான், என் கணவருடைய நினைவு நாள் தான். அந்த நினைவு நாளை எங்கள் குடும்பத்தோடு போய் நாங்கள் நிகழ்ச்சி எடுத்து பண்ணி சந்தோஷமாக அந்த ஒரு சந்தோஷத்தையாவது எங்களுக்கு கொடுக்கணும். ஏனென்றால் என் கணவரோடு சேர்ந்து வாழ்வதற்கு தான் எங்களுக்கு வாய்ப்பு அளிக்கல. அட்லீஸ்ட் எங்களுடைய குழந்தைகளோடு என் கணவரிடத்துல போய் வருஷம் ஒரு முறை ஒரு 10 பேரோடு சேர்ந்து என் குடும்பத்தோடு உறவினர்களோடு சேர்ந்து சாமி கும்பிடுவதற்காக ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும். அந்த இடத்துல ஒரு அன்றைக்கு ஒரு அன்னதானம் கொடுப்பதற்கு எங்களை அனுமதிக்க வேண்டும். என் கணவருக்கு ஒரு மணிமண்டபத்தை எழுப்ப வேண்டும். இது வரலாறு, இது என்றும் மறையாது. அந்த மணிமண்டபம் கட்டுவதற்கு தமிழக முதல்வர் இந்த எலெக்ஷனுக்குள்ளே எங்களுக்கு ஒரு நல்ல பதிலை கொடுத்தா நானும் என் குடும்பத்தாரும் மற்றும் எங்களை சார்ந்தவர்களும் கண்டிப்பாக எப்போதும் எங்களுடைய ஆதரவு அண்ணன் தளபதியாருக்கு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நன்றியோடு சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.